வாய்மை வேத நன்மை திருநீற்று உயர் நன்னெறி தாங்கும் மேன்மை தன்மை புவி மன்னரை சார்வது என்று என்று சார்வார். என்ன செய்யறாரு? சிவனடியார்களுக்கும் சிவத்தொண்டுக்கும் இடையூறு விளைத்த தடை விதித்த இந்த மன்னன் மாண்டு போவதாக அப்படின்னு விண்ணப்பம் வைக்கிறார். அடுத்தது என்ன விண்ணப்பம் தெரியுமா? வாய்மை வேத நன்மை திருநீற்று உயர் நன்னெறி தாங்கும் மேன்மை தன்மை புவி மன்னரை சார்வது. அடுத்த அரசன் எப்படி இருக்கணும்? திருநீற்று ஒளி பிரகாசமா, அதாவது சுருக்கமா சொல்ல போனா வேத நெறி தடைத்து ஓங்கவும் மிகு சைவத்துறை விளங்கவும் பூத பரம்பரை பொலியவும் இருக்கணும். அப்படிப்பட்ட அரசன் எனக்கு வேணுங்கிறார். அளவாய் சொக்கர் பார்க்கிறார், பூதகணங்களும் உண்டு தேட சொல்றார். எல்லாம் தேடி பார்க்க ஒருத்தரும் இல்லை. என்னப்பா இப்படி சொல்றீங்களே பூதகணங்களே, நன்கு தேடினீர்களா? ஆம் சுவாமி தேடினோம். நீங்கள் தேடாத ஒருத்தர் உண்டு, அவர்தான் மூர்த்தியார். இத்தனை சிவனோடு ஒக்கம் தேடினும் இல்லை என்று திருமூலர் சொன்னார் அல்லவா? அதுபோல எத்தனை தேடினாலும் மூர்த்தியார் மாதிரி யாரும் வரமாட்டார், அவரையே அரசனாக்க போகிறார் என்று யார மூர்த்தி. அப்ப என்ன செஞ்சாரு மூர்த்தி நாயனார்? வேண்டினார், பிரார்த்தித்தார், விண்ணப்பித்தார், இறைஞ்சி பணிந்து இறைவர் ஆளவா ஈசர் அடிக்கமலங்களை பற்றி கொண்டு பரவி விண்ணப்பம் செய்தார், தொழுது விண்ணப்பம் செய்தார், அஞ்சலி செய்து விண்ணப்பம் செய்தார். அப்ப செய்யும் போது சாமி சும்மா இருப்பாரா? யோசிப்பாருங்க ஐயா. இப்ப நம்ம அன்பையாட்ட பேசினேன், இங்கேருந்து பேசின அடியனை திருச்சிராப்பள்ளியிலேருந்து பேசினேன். அவர் எங்க இருந்தார்? அந்த பேரில் இருந்தார், நாட்டியத்தமுடி இருந்தாருன்னு தெரியல. அங்கிருந்து இங்க பேசும்போது அடியன் பேசுகின்ற அந்த ஒலி அலைகளை கடத்தி கொண்டு அவர் செவிக்கு கொண்டு சேர்க்குது. எது? செல்போன் என்ற ஒரு கருவி. மனிதன் கண்டுபிடித்த கருவியே ஒலிகளை ஒலி அலைகளை கடத்தி சென்று சேர்க்கும் என்று சொன்னால் தேவார பதியங்கள் சாமிட்ட போய் சேருமா சேராது? யோசிச்சு பாருங்க. தேவார பதியம் சாமிட்ட சேருமா சேராது? சத்தியமா சேரும். சத்தியமா சேர்க்கக்கூடியது. திருச்சிற்றம்பலம் சொல்லிட்டீங்கன்னா உடனே கதவை திறந்துடும். அடுத்து என்ன செய்யணும்? எந்த விராந்திரியான சம்பந்த திருப்படி போற்றி அவர் தேவா